ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல கடாயை காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுத்தம் பருப்பு போடணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டேன். சாம்பாருக்கு, ரசத்துக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த பொடி மாஸ். தயிர் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ். பெப்பர் போட்டு செய்ய போகிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு பார்த்திங்கன்னா நான் இடித்து வச்சுருக்கேன். லைட்டாக இடிக்கல்ல பொரிச்சுக்கணும். சோம்பு, கடுகு உளுத்தம் பருப்பு, சோம்பு இடித்து வச்சு ஒரு ஸ்பூனு பொரிச்சிக்கினேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூண்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். பூண்டு வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கணும். இந்த பூண்டு, சோம்பு இது ரெண்டும் அந்த உருளைக்கிழங்கோட ஃப்ரை ஆகிட்டு நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி பொடிசாக 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி வச்சு இந்த தண்ணிலாம் ஊற்ற போகிறதில்ல, இந்த எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அப்படியே ஸ்லோலியே வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ரை ஆகட்டும். மிளகாத்தூள், உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிடுவோம். மிளகாத்தூள் கம்மியாக சேர்க்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஆயிலே தண்ணி ஊற்றக்கூடாது, மூடி போடக்கூடாது. ஸ்லோவில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அடிக்கடி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த ஆயிலே இது குக் ஆகிடும். கிழங்கு கொஞ்சம் குக் ஆகட்டும். ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா லைட்டாக நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் குழந்தைங்க காரம் எப்படி சாப்பிட்டோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாம். போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வியூவர்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது.